பக்தி நேயர்களுக்கு வணக்கம். 2024 பிப்ரவரி மாதத்திற்கான ராசி பலன் எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும், பொருளாதார நிலை எப்படி இருக்கும், எந்த கடவுளை வழிபடணும், என்ன கலரை நம்ம யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். 2024 கன்னிராசிக்காரர்கள், அதுவும் பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும்? கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ராசியிலே கேது பகவான் உட்கார்ந்து இருக்காரு. கொஞ்சம் விரக்தி மனப்பான்மை இருக்கும், கொஞ்சம் மூடியா இருப்பாங்க. எப்பவுமே கன்னிராசி சிரிச்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஷிப்போட அதிகமா இருக்கக்கூடியவங்க இந்த மாசம் சில டென்ஷன்களை சந்திக்க போறாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் தொழில் எப்படி இருக்கும்? தொழில் ஸ்தானம் மிக சிறப்பா இருக்கும். தொழில் ஸ்தானத்துல பாத்தீங்கன்னாக்கா ராகு கேதுவோட மிட் பாயிண்டாகவே இருந்தாலும் அந்த இடத்துல திருவாதிரன்ற ஒரு நட்சத்திரம் இருக்கிறதுனால தொழில் ஸ்தானங்கள் நல்லா இருக்கும். ஆனா தொழில்ல இடைஞ்சல்களை சந்திக்கக்கூடிய மாதமாவும் இது இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் ஒரு கன்னிராசி பாத்தீங்கன்னா பட்ஜெட் போட்டு எல்லா வேலையும் செய்வாங்க. இப்ப கொஞ்ச நாளா அதை கம்மி பண்ணியிருக்காங்க. அதை திரும்ப அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா தொழில் ஸ்தானம் நல்லபடியா இருக்கும். உத்தியோகம் என்ன மாதிரி அமையும்? உத்தியோகம் எப்பவுமே கன்னிராசிக்கு பர்ஃபெக்டா இருக்கும். அதுலயும் இப்ப 6ஆம் அதிபதி ஆட்சியா இருக்காரு. உத்தியோகஸ்தானத்துல கொடிகட்டி பறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதே போல தனக்கு கீழே வேலை செய்யக்கூடியவங்கள மதிப்பாங்க. அதெல்லாம் இல்ல, ஒரு வார்த்தைக்காக சொல்றேன், சில பேருக்காக சொல்றேன், மதிக்கிறதும் அவங்களுக்கு உதவிகள் செய்யறதும் சிறப்பா இருக்கும். கன்னிராசிக்காரர்கள் இந்த மாதம் வணங்கக்கூடிய அதி தேவதையும் வழிபாட்டு முறையும் கொஞ்சம் சொல்லுங்க. சோ நம்ம மிதுனம்னு எடுக்கும்போது புதன் பகவான் நின்றகோல விஷ்ணுன்னு சொன்னோம். கன்னி பாத்தீங்கன்னாக்கா மகாலட்சுமியுடைய ராசிங்க. அமர்ந்த நிலையில பச்சை வண்ணம் புடவை கட்டி அமர்ந்த நிலையில இருக்கக்கூடிய மகாலட்சுமி தான் இந்த கன்னிக்கு உண்டான அதிதேவதை. கன்னிராசிக்காரர்கள் இந்த மாதம் அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய கலர் என்னவா இருக்கும்? கலர் பாத்தீங்கன்னா இவங்க யூஸ் பண்ண வேண்டியது பாத்தீங்கன்னாக்கா டார்க் கிரீன் யூஸ் பண்றது சிறப்பா இருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பொருளாதார நிலை எப்படி இருக்கும்? கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் பொருளாதாரம் மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனா பொருளாதாரம் சொல்லக்கூடிய பாவத்தை குரு பகவானே பாக்குறாரு. வரவுகள் திருப்தியா இருக்கும். ஆனா இன்னைக்கு வர வேண்டிய பணம் கண்டிப்பா 2 நாள் கழிச்சு வரும். அப்படிதான் இருக்கு, கொஞ்சம் தாமதப்படுத்தி கொடுக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கான பண வரவுக்கான தாந்திரிக பரிகாரம் என்ன பண்ணணும்? பணவரவுக்கான தாந்திரிக பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பறவைகளுக்கு உணவு போடுறதுங்க. அதுவும் பாத்தீங்கன்னாக்கா கரெக்டா காலையில இவங்க பிறந்த கிழமை அன்னைக்கு காலையில அந்த ஃபர்ஸ்ட் முதல் போரையில அந்த பறவைகளுக்கு உணவு தானியங்கள் போடுறது. அந்த பறவை சாப்பிடணும். நிறைய வீட்டுல காகங்கள் சாப்பிடவே சாப்பிடாது. அந்த வீட்டுல எல்லாம் பித்ருதோஷம் இருக்கும். பித்ருதோஷம் இருக்கிற வீட்டுல காகமோ நாயோ சாப்பிடவே சாப்பிடாது. சில வீட்டுக்கு அதுவாவே காகம் வரும். அப்படின்னா வீட்டுக்குள்ள காகம் வந்துருச்சுனாலே அது பிரச்சனை தான். கோவிலுக்குள்ள ஒரு காகம் போயிட்டாலே கும்பாபிஷேகமோ அதுக்கு உண்டான வழிபாடுகள் செய்யணும். ஒரு வீட்டுக்குள்ள காகங்கள் போறது நன்மை கிடையாது, ஒரு பிரச்சனையை சுட்டி காட்டும். சாப்பாடு போடுறாங்க அப்படின்னு சொல்லி தேடி வந்ததுன்னா காக்கா தேடி வருதுன்னா நல்ல விஷயம். நீங்க ஒரு உணவு வச்சு பழக்கம் படுத்திட்டீங்கன்னா 5ஆவது நாள் அந்த காக்கா நீ வைக்கிறியா வைக்கலையான்னு சண்டைக்கே வந்து கண்டிப்பா அந்த மாதிரி வர விஷயங்கள் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனா காகம் சாப்பிடல, நாய் சாப்பிடல நீங்க போட்டத அப்படின்னாக்கா ஏதோ ஒரு எல்லை தெய்வத்துக்கு குறைபாடுகள் இருக்குன்னு அர்த்தம். அவங்களோட ஆரோக்கியத்துல பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். கன்னிராசியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி எப்படி இருக்கும்? மாணவர்கள் கல்வி சிறப்பா இருக்கும். அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆரோக்கியத்துல தான் கவனமா இருக்கணும். மாணவர்களோட கல்வி நிலை பாத்தீங்கன்னாக்கா நல்ல சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். கொஞ்சம் ஆசிரியர் சைட்ல கொஞ்சம் பாத்துக்கிறது சிறப்பா, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டியூஷன் அமைச்சு கொடுக்கறது இன்னும் நல்லா இருக்கும். கன்னிராசியில இருக்கிற திருமணமானவர்களுக்கு இல்லற வாழ்க்கை எப்படி அமைக்கும்? திருமண பாக்கியம் எப்படி கிடைக்கும்? கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இப்ப காலகட்டத்துக்கு திருமணமானவங்களுக்கு எப்ப பிச்சுக்கிட்டு போலான்னு மைண்ட்ல இருக்கும். ஏன்னா 7லே ராகு இருக்கு, லக்னத்திலே கேது இருக்கு. பிறப்பு ஜாதகத்திலே அந்த மாதிரி ராகு கேது இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஓவர அந்யோன்யம் ஆயிடுவாங்க. இல்ல அப்படின் போது இப்படி இருக்காங்கன்னா ராகு தசையோ கேது தசையோ நடக்குதுன்னா எப்படா வேலை ஸ்டார்ட் ஆகும், வீட்டை விட்டு வெளியில போய் வேலைக்கு போயிடலாம், திரும்ப நைட்டு வரும்போது யோசிச்சுக்கிட்டே வருவாங்க. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க கண்டிப்பா காளஹஸ்திக்கோ இல்லைன்னா ஆதி காளஹஸ்திக்கோ போயிட்டு சர்பத்துக்கு வழிபாடு செஞ்சாதான் இவங்களோட இல்லற வாழ்க்கை சரியாகும். திருமணத்துக்கு வரன் பாக்குறாங்க பாருங்க, இந்த காலகட்டத்தை அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பா இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டம் தான், ஏன்னா 7ல ராகு இருக்கு. ராகு நல்ல கிரகம் தான். ஆனா ராகுவோட விஷயம் பாத்தீங்கன்னா டூப்ளிகேட், வேற ஒரு பொய்யான ஜாதகத்தை எடுத்துட்டு வர்றது, பொய்யான ஒரு பேக்ரவுண்டோட வர்றது. அதனால கொஞ்சம் சேஃப்டியா இருக்கிறது, இப்போதைக்கு வரன் பாக்குறது தவிர்க்கிறது சிறப்பா இருக்கும். நன்றிமா. நன்றி.